ஹாய், குட் ஈவினிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த பிஸ்கெட், இது வந்து யூனிபிக் பிஸ்கெட். ஸோ இந்த பிஸ்கெட் அண்ட் அந்த குக்கீஸ் இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து ஒரு சிம்பிளான கேக் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து இந்த பிஸ்கெட், யூனிபிக் பிஸ்கெட் வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். முட்டை ஒன்று, பட்டர், அப்புறம் இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, நம்மளுக்கு தேவையான சர்க்கரை, அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ். இதை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சர்க்கரையை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், மிக்சர் போட்டு. மிக்சரில் இப்போ இந்த மாதிரி நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே நான் இதில் மிக்சரில் போட்டு இதையும் நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணிலாம் எதுவும் ஊற்ற தேவையில்ல, ஜஸ்ட் நம்ம கிரைண்ட் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம், நல்லா பொடி பொடியாக வர மாதிரி. பாருங்கள், நான் பிஸ்கெட்டையும் நல்லா அந்த மாதிரி பொடிசாக பொடி பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து அதே மிக்சியில் வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் பட்டரும் சேர்த்து, பட்டர், அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை, லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நம்ம இதையும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஒயிட்டாக நல்லா நுரையாக வர அளவுக்கு நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து இதில் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு சர்க்கரையும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்மளுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா ஒயிட்டாக நுரையாக வர அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா நுரைய வந்திருக்கா. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா இன்னும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மைதா மாவு மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நான் ஒரு மூடிய அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். மூடிய அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பிஸ்கெட்ஸ், இதுவையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம பட்டர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் மாற்றிட்டு நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இந்த ட்ரேயில் இந்த மாதிரி சின்ன ஒரு பாத்திரத்துலேயும் அப்புறம் இதுலேயும் நான் வந்து ஊற்றி வச்சுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பட்டரால் நம்ம கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையும் பண்ணிக்கலாம். பாருங்க, இதையும் கோட் பண்ணிட்டேன், இதையும் கோட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து கேக் பேட்டரை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது ஆல்ரெடி 250 தான் இருக்குது, 250 இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரீ ஹீட்டில் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஓவனில் வச்சுக்கலாம். ப்ரீ ஹீட் வந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து அதே 250 டிகிரிக்கு ½ அன் ஹவருக்கு வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுக்கலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ இது வந்து ஒரு டூத் பிக் வச்சு நம்ம குத்தி பார்ப்போம். இது வந்து ஃபுல்லாக
பேக் ஆயிருக்கான்ட்டு. பாருங்கள், ஃபுல்லாகவே உள்ளே எதுவுமே ஒட்டலை, எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு. இது பாருங்கள், எதுவுமே ஒட்டலை. ஸோ எதுவுமே ஒட்டலை, நல்லாவே வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து ஆறணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்திருக்கு கேக்கு. ஆக்சுவலாக இது நல்லா வந்து ஆறணும், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கேக்கை சாப்பிட்டே முடிச்சுட்டாங்க. இது என் பையன் கட் பண்ணி வச்சுருக்கான். செமையாக வந்திருந்தது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிறிஸ்மஸ்க்கு இது ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். Love you all.